ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மோட்டர் சிங்கல் பாஸ் கேமிங் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 2G RAM 3G RAM 4G RAM இந்த 3 ரேமுக்கும் செட் ஆன மாதிரி ஒரு சென்சிவிட்டி அடிமானமாக இருக்குது. அந்த சென்சிவிட்டி வச்சா நான் ஆடுறேன். என் ஃபோன் 4G RAM. இது என் ஃப்ரெண்டு தான் அதான் அடிக்கான். இப்போது கொஞ்சம் தான் அடிக்காமல் இருப்பான், நான் அடிக்கேன். இந்த மேட்ச் முடிச்சு போகிறத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரோ போட்டு போகலாம். அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆட இன்றெல்லாம் போட்டு வந்தாச்சு. நம்பங்களே என்னை ரொம்ப திட்டாதீங்க. நான் வீடியோ போடவே மாட்டேன். அதான் இனிமேல் இந்த வீடியோ போடாதுன்னு சொல்லுவேன். நம்புறீங்களே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3G RAM 4G RAM 2G RAM இவங்களுக்கெல்லாம் அந்த செட் ஆகும். ஃபோன் 4G RAM தான். இப்போ அடிக்கிற அடியும் கொடுப்பாங்க. உங்களுக்கு சொல்ல போகிறேன். மானமாக இருக்கும். வீடியோ செட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். என்னடா வாங்க சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்களா, தொண்டை மாதிரி இருக்க காய்ச்சல் ஃபீவர். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். நம்மளுக்கு எல்லாமே முக்கியமான சென்சிவிட்டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா, சென்சிவிட்டி உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஜென்ரலு ரெட்டாட்டு அதெல்லாம் உங்களுக்கு முக்கியம். அதை வச்சா தான் உங்களுக்கு ஸ்பீடாக ஒன் டாப்பு ஹெட்ஷாட்லாம் அடிக்க முடியும். அதெல்லாம் இல்லையானா அடிக்க முடியும் உங்களால். ஓபிஸில் 47 பீஸில். சரி வாங்க, உங்களுக்கு இதே கொஞ்சம் செட்டிங்ஸ் காமிக்க இந்த செட்டிங்ஸ் காமிக்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டிங்ஸ் காமிக்க போயிடலாம். பாருங்க, இதான் செட்டிங்ஸு. மேட்ச் முடிச்சிருக்கேன். பிளாக்ல ஓட்டிருக்கிறது என்னோட கேம் பிளேனா. என்னோட கேம் பிளே எப்படி படிக்கிறான்னு நான் ஃப்ரீயாக ஒன்ட்டா படிப்பேன். நான் எனக்கு இந்த ஒன்ட்டா ஒர்க்காஜ் மட்டும் நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பண்ண வேண்டாம், நீங்கள் வீடியோ பார்த்து செட்டிங்ஸ் எடுத்து போகணும். அவ்வளோதான். அதுக்குன்னு லைக் பண்ண வந்துடுறாங்க. நான் ஒன்ட்டா படிக்கிறேன். பாருங்க உடம்பு சேரும். அது மண்டாக்கலாம். சரி வாங்க, கலகலம் பேசாம செட்டிங்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒவ்வொரு செட்டிங்ஸும் அப்படி காமிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேம் செட்டிங் போயிருந்தேன். சென்சிவிட்டி ரொம்ப சாதி ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பேசிட்டே இருக்க, சென்சிவிட்டி வாங்கி விட்டுங்க, அப்படி ஸ்கிப் பண்ணியா போயிடலாங்க. இப்போ இதான் சென்சிவிட்டி நல்லா வச்சுக்கோங்க. ஜென்ரல் 86, ரெட்டாட்டு 193, 2 ஸ்கோப்பு 188, 4 ஸ்கோப்பு 191, ஸ்னைப்பர் ஸ்கோப்பு 193, ஃப்ரீ கேமரா பட்டனு 182 வச்சுக்கோங்க. அது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பட்டனில் இது வைக்காதீங்க, இது வச்சுக்கோங்க டிஃபால்ட்டு. அதுபோது ஏற்று சுவிட்ச் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட்டிங்ஸ் அப்படி பார்த்து வச்சுட்டாங்க. அதுபோது இந்த செட்டிங்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோது டிஸ்பிளே ரொம்ப முக்கியம் மக்களே. நீங்கள் ஸ்மூத்தில் வச்சு ஆடுங்க, அப்போ தான் ஸ்மூத்தாக விளையாட முடியும். அதுக்கு சவுண்டு இது வச்சுக்கோங்க.
அப்புறம் நெட்வொர்க்கு ஆஃபில் போட்டுக்கோங்க. இதை வச்சுக்கோங்க. உங்கள் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சா உங்கள் ஃபோனுக்கு ஒன்றுமே ஆகாது மக்களே. 100% நான் சொல்கிறேன். இந்த செட்டிங்ஸை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செட்டிங்ஸ் வச்சோன்னா இல்லை ஒன் டேப் உனக்கு உழுந்துருமா அப்படின்னு கேட்டாக்கா அதுதான் கிடையாது. ஒரு சில ட்ரிக்ஸ்ன்னு தான் சொல்கிறேன். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. டெசிலுக்கில் அப்படி சேட்டை அழுத்தாலே போதும். எனிமி எந்த சைடில் இருக்கான்னு பார்த்துட்டு சேட்டை அழுத்தாவது போதும். இங்கே பாருங்கள், சேட்டாக தான் எழுத்தேன். நீங்கள் வேணும் நல்லா பார்த்துக்கோங்க. சேட்டை அழுத்த ஒன் டாப்பு அங்கே வந்து இப்போ வேணால் பாருங்கள். அப்படி சேட்டை தான் இருப்பேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி முடிச்சுக்கலாம். சரிண்ணா டபுள் பேக் இதெல்லாம் சொல்லலை அப்படிங்க. எல்லாத்துக்கும் அது சேட்டாக இல்லைங்க, கன்ஃபார்மாக விழுதுரும். பாய் கைஸ்.